Morning, Sharat Udraj students. நம்ம சரவணா கைட் பேஜ் நம்பர் 326 இருக்கிற டிப்பனி பார்க்க போகிறோம். இது எதோட டிப்பனினா துருவஸ்வாமினியோடைய டிப்பனி. இதில் செகண்ட் ஒன்னான சாக்ராஜ் பார்க்க போகிறோம். டிப்பனி பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே 8 கொடுத்துருக்காங்க. நான் இம்பார்ட்டண்டான 6 படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சாக்ராஜ் அப்படின்ற கேரக்டர் இம்பார்ட்டண்டானது. வாங்க நம்ம பார்க்கலாம். துருவஸ்வாமினி நாமக் नाटक श्री जयशंकर प्रसाद की अंतिम रचना है. ஸோ ஜெயசங்கர் பிரசாத் ஜியோட கடைசியான படைப்பு தான் இந்த துருவஸ்வாமினின்ற ஒரு இதிகாச நாடகம். சாக்ராஜ் இசி நாடக் கா கவுன் பாத்திர है. இது ஒரு கௌரவ பாத்திரம். ஹீரோ ஹீரோயினை தவிர அப்பார்ட் ஃப்ரம் இருக்க எல்லா கேரக்டரும் கௌரவ பாத்திரம் தான். இது ஒரு கௌரவ பாத்திரம். பி ஃபிர்னா அது இருந்தும் கூட உஸ்கா மகத்துவ இந்த சாக்ராஜோடைய மகத்துவம் இந்த கதையில் நிறைய இருக்குது. அதிகம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். வக்கு இது ஷா இட் ய இங்கிற ஷட்யங்கிற கர்க்கே சத்ருங்கா தன் லேத்தி தன் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அவன் சதி செஞ்சு சத்ருனா எதிரி, அவனுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்களுடைய செல்வத்தெல்லாம் பறிச்சுப்பான். சாக்ராஜ் விஷாஷேனா ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணுற ஒரு ஆள். ஃபிர்பி வக்கு வீர் தாப்பர் பரேஷா கர்த்தாக. ஸோ இருந்தும் கூட அவனுடைய வீரத்தை மேலே நம்பிக்கை வச்சுருந்தான். அதனால் எல்லா நாடுகளையும் ஈஸியாக கைப்பற்றினாலும் ஆடம்பரமாக இருந்தால் செல்வமெல்லாம் கம்மியாகும் இல்லையா சீக்கிரம். அப்படின்னு அந்த செல்வம் குறையாமல் இருந்தது அவனோட வீரத்தின் காரணமாக கூட அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்ராஜுக்கே பூர்வஜ்னா முன்னோர்கள். ஓகேவா, சாக்ராஜோடைய முன்னோர்கள் சமுத்திரகுப்து சே ஹார் கயேதே. சமுத்திரகுப்து இருக்காங்க இல்லையா, யார், சந்திரகுப்த் அண்ட் ராம்குப்தோடைய அப்பா பேரரசர் சமுத்திரகுப்து கிட்ட தோற்று போயிருப்பாங்க. சாக்ராஜ் ராம்குப்துக்கோ ஹராக்கர் பிரதிரோத் லேத்தே ஹை. பிரதிரோத்னா பழி வாங்குறது. ஸோ தன்னுடைய அப்பா சந்திரகுப்த் ராம்குப்தோடைய அப்பா சமுத்திரகுப்து கிட்ட தோற்று போயிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவங்க பையனோட ராம்குப்தை இவன் போரிட்டு தோக்கடிக்கிறான். गुप्त कुल का अपमान करने के लिए रामगुप्त की पत्नी துருவஸ்வாமினி को मांगता है. குப்த் முகலாய எம்பரர் மாதிரி குப்து குலத்துக்கே அப்பமான் அப்படின்னா அவமானப்படுத்துறதுக்காக தான் ராம்குப்தோடைய மனைவி துருவஸ்வாமினியை சாக்ராஜ் அந்த உடன்படிக்கையில் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமா சாக்ராஜுக்கு பாபி பத்னி है. பாபினா வருங்கால மனைவி. वक्त चागराज से स्त्रियों का अपमान करने का उपदेश देती है. ஸோ அவங்க சாக்ராஜ் கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸ்திரீ அப்படின்னா பெண்ணு, ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறது தப்பு அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. சாக்ராஜ் கோமா கே சச்சே பியார்கோ டுகாராத்தா ஹை. ஸோ அவங்களுடைய உண்மையான அன்பை அவர் அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த டிப்பனியை முடிச்சிருங்க. இதுக்கு 5 மார்க்கு. நமக்கு எக்ஸாமில் 4 கொடுப்பாங்க, அதில் நம்ம 3 எழுதணும். ஸோ 1க்கு 5 மார்க்குன்னு 15 மார்க்குக்கு நமக்கு டிப்பனி வரும். மோரோவர் நீங்கள் 10 to 12 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி வச்சுருந்தா கூட நமக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்துடும். ப்ரிப்பேர் வெல். தேங்க்யூ.